have reached Adrapalli வந்துட்டோம். ஸோ we are அது ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஐ திங்க் ஸோ. இங்கேருந்து உங்களுக்கு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வழியாக நம்ம போகணும். ஸோ இங்கே டிக்கெட் வாங்கணும். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு here we have a clock room. So from here our trekking starts. நம்ம எல்லாருக்கும் அதிரப்பள்ளின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், டூரிசம், இதுதான் நம்ம பார்க்குற அதிரப்பள்ளி. ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே அடர்த்தியான காடுக்குள்ளே ஒரு மக்கள் கூட்டம் வாழ்கிறாங்க. இவங்க தான் காடர் ட்ரைப். இன்றைக்கி இவங்களை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, இவங்க வெறும் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் மட்டும் கிடையாது. இவங்க தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ரியல் ப்ரொடெக்டர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இன்றைக்கி அப்படியே இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த காடர் மக்கள் தாங்க. காடர்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அது தொடர்ச்சியான டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கதை தாங்க. பாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் இவங்க பல தடவை டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க. பரம்பிக்குளம்ல இருந்து பெருங்கழுத்து, அப்புறம் ஷோலையார் அண்ட் இப்போ வளச்சல்னு இவங்களை டேம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக துரத்திட்டே இருந்தாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டை 3-4 தடவை திரும்ப திரும்ப ரீலோகேட் பண்ணால் எப்படி இருக்கும். அதுதான் இவங்களை கிரிட்டிக்கலி வல்னரபிள்னு சொல்ல வைக்குது. 1980s இருந்தே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கொண்டு வர பிளான் பண்ணாங்க. இது வந்தால் ரைப்பேரியன் ஃபாரஸ்ட் சப்மர்ஜ் ஆகும், மக்கள் வீடெல்லாம் போகும். இங்கே தான் கீதா வளைச்சல் மாதிரி லீடர்ஸ் அந்த என்டையர் கம்யூனிட்டி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் FRA 2006 மூலமாக கேரளாலேயே ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் CFR வாங்கின கம்யூனிட்டி இவங்க தான். கிராம சபா லெவலில் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் பிளானை இவங்க திரும்ப திரும்ப ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ரசிக்கிற அந்த நேச்சர் இவங்களோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சர்வைவ் ஆகிருக்கு. பேக் டு ப்ரெசண்ட். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதிக்கு ரீச் ஆகிட்டோம். இட் வாஸ் டேக் மீ அரௌண்ட் ஒரு 10 minutes தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இடையில எங்கேயுமே நான் உட்காரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ஜூஸ் கடை, அப்புறம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சர்பத்து, லைம் ஜூஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஈஸா கைஸ் அந்த மேல் பகுதி. நான் ரொம்ப கிட்டத்தில் போகல, ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்லாதனால நான் கீழே போய் பார்க்கல. இங்கேருந்தே நம்ம பார்த்துட்டோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அப்படியே நம்ம மேற்கொண்டு கீழே இறங்குவோம். அந்த தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு கீழே விழுகிற இடத்துக்கு நம்ம அப்படியே கிளம்புவோம். இப்போ நீங்கள் பார்த்தது அதிரப்பள்ளி ஃபால்ஸோட மேல் பகுதி தாங்க. இப்போ நம்ம அந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துக்கு போனோம்னா அகைன் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 400 meters அகைன் நம்ம கீழே இறங்கணும். அப்படியே நம்ம காடர் மக்களோட லைஃப் ஜேர்னியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா ஹார்ன்பில்ஸ். இந்தியாவிலேயே 4 சவுத் இண்டியன் ஸ்பீஷஸ் ஆஃப் ஹார்ன்பில் ஒரே இடத்துல வளர ஒரே பிளேஸ் இது தான். ஒன் பாயிண்டில் காடர் யூத் ஹார்ன்பில்ஸை ஹண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ சீன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் காட்ஸ் ஹார்ன்பில் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து இப்போ இவங்க தான் அந்த பேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரீ கிளைம்பிங் ஸ்கில்ஸை வச்சு நெட்ஸை மானிட்டர் பண்ணி இல்லீகல் போச்சிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. விச் இஸ் போச்சர்ஸ் டர்ன்ட் ப்ரொடெக்டர்ஸ். இதுதான் இவங்களோட பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதிரப்பள்ளியில் இப்போது 9 செட்டில்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 174 ஃபேமிலிஸ் வாழ்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் போகும்போது அந்த பியூட்டியை என்ஜாய் பண்ணுற போது அந்த பியூட்டியை காப்பாற்றின காடர் மக்களை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். Guys, where is the destination? ஃபைனலி நம்ம இப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸோட அடிக்கல், அதாவது பேஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் லுக் அட் திஸ். டாப்பில் இருந்து பார்க்குறப்போ இது அழகாக தெரிஞ்சிச்சு.
ஆனால் கீழே வந்து நிற்கிறப்போ தான் இதோட ரியல் கெத் அண்ட் பவர் என்னன்னு தெரியுது. இந்த வாட்டர் ஃபோர்ஸில் வர அந்த மிஸ்ட் அண்ட் ஸ்ப்ரே நம்ம மேலே படும்போது அது ஒரு அப்சல்யூட் ஹெவன்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ளீஸ் இக்னோர் கைஸ், இது ஒரு குரங்குத்தனமாக நான் ஒரு வேலை பண்ணேன். அப்படியே தாவிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு தண்ணி இல்லாதனால ஸ்லிப்பரியாக இல்லை. பட் தண்ணி இந்த ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி படும்போது அந்த ஸ்லிப்பரி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து நிற்க வேண்டாம். Guys, we reached the down extreme part. So I'm showing you the Queen of Falls in South India. It's damn. Okay, பார்த்தாச்சு, ஃபால்ஸ் பார்த்தாச்சு. We are done with the Adirapalli. Next we want to move on towards Kochi to be there at sunset at Chera Beach. See you there. Guys, I have reached the exit. ஸோ கைஸ், இது ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இட் டுக் மீ அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. நான் எங்கேயுமே உட்காரல. பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் யூ கைஸ், மெதுவாக வாங்க. பிகாஸ் இட் மேக் யூ டீஹைட்ரேட் ஆஸ் வெல். வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. கைஸ், இந்த குரங்கு பண்ண சேட்டைகள் பார்த்தீங்களா? see my Insta360 சார்ஜ் கேபிள். இது ரெயின் கவர். என்ன பண்ணியிருக்குன்னா, இதை ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக நான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கேன் ஏபிள் டு see this. இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையே எடுத்து பிடுங்கி கீழே பறித்து போட்டிருக்கு. இது என்னோடய ரெயின் கவர், சேடல் பேக்கோட ரெயின் கவர். ஸோ கீப் யுவர் திங்ஸ் சேஃப். அது ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் டோன்ட் கீப் யுவர் பர்சனல் திங்ஸ். இஃப் யூ ஹேவ் பர்சனல் திங்ஸ் they are having a clock room. சி அங்கே பார்த்தீங்களா திட்டுத்தான் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த குரங்கு தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு ரைனாக்ஸ் கவர் இருக்குது. அந்த பேக்கை பிரித்து போட்டிருக்கு. அதுக்கிட்ட பக்கத்தில் போக வேண்டாம், அது நம்மக்கிட்ட வருது. நம்ம நடைய கட்டணும். அவ்வளோதான் கைஸ், அங்கேருந்து அதிரப்பள்ளி நம்ம வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எப்படியாச்சு ஈவினிங் 6க்குள்ளே செராய் பீச்சில் சன்செட் பார்க்கணும். அவ்வளோதான் நினச்சேன் போகணுன்னு. இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து சாலக்குடி வழியாக நான் போனதில்லை. ஸோ அதை ட்ரை பண்ணலாம், அந்த ரூட் ட்ரை பண்ணலான்ட்டு கிளம்பிட்டேன். ஒரு செம்மையாக இருக்குது. பட் என்னென்னா, டைம் இஸ் அரவுண்ட் ஒரு 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 120 கிலோமீட்டர் கொச்சி. ஸோ நம்ம எப்படியாச்சு ஈவினிங் 6க்குள்ளே செராய் பீச்சில் இருந்தோம்னா அழகான ஒரு சன்செட் பார்க்கலாம். ஆனால் கைஸ், நானும் இந்த போகிற இடம்லாம் பார்த்துக்கிட்டே வரேன். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தா ஃபுல்லாக ரப்பர் பிளான்டேஷன் தான். இதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ரப்பர் ட்ரீஸ் வெறும் மரம் மட்டும் இல்லைங்க, இது கேரளாவோட ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் கேரளாவோட பெரிய எஸ்டேட்ஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா,
ரப்பர் நம்ம ஊர் மரம் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் தான் 1902 தட்டிக்காடில் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் ஃபாரஸ்ட்டை அழித்து இந்த ரப்பர் மரத்தை நடும்போது அங்கே இருந்த காடர் ட்ரைபோட லைஃப் மொத்தமாக மாறிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலி இந்த காடர் மக்கள் தான் இந்த ஹில்ஸோட ரியல் கிங்ஸ். அவங்க ஃபாரஸ்ட்டை காடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் எஸ்டேட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுற இந்த அதரப்பள்ளி எஸ்டேட் மட்டுமே கிட்டத்தட்ட 2100 ஹெக்டர்ஸ்க்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்புங்க. இந்த ரோட்டில் நீங்கள் போகிறப்ப பிளான்டேஷன் வேல்யூ மாதிரி ரிசார்ட்ஸை பார்க்கலாம். பிசிக்கு இப்போ ரப்பர் மட்டும் இல்லாமல் ஆயில், பாம் அண்ட் கேஷ்யூ கூட க்ரோ பண்ணுறாங்க. இந்தியாவோட 90% ரப்பர் கேரளாவில் இருந்து தான் வருது. ஸோ நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணுற இந்த பாத் பேசிக்கலி இந்தியாவோட எக்கனாமியாக ட்ரைவ் பண்ணுற ஒரே ரூட். சாலக்குடி வந்து ரீச் ஆகும்போது அந்த ரப்பர் மரங்கள் எல்லாம் குறைவாகும். ஆனால் அந்த சைலண்ட்டாக நிற்கிற ட்ரீஸ் பின்னாடி காடர் மக்களோட போராட்டம், கேரளாவோட க்ரோத்தும் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த வழியாக வரும்போது அந்த வெள்ளை மில்கை லேட்டக்ஸை பார்த்து இது வெறும் ரப்பர் இல்லை, இது ஒரு வரலாறுன்னு நினச்சி பாருங்கள். கைஸ், நான் சொல்லி ஆகணும், இந்த ரோடு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் கேரளா ஸ்டேட்டில் நான் நிறையா பக்கம் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், பட் எங்கேயுமே நான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதில்லை ஆன் ரோட்டில். ஆனால் இந்த ரோட் பார்த்திங்கன்னா அந்த கர்வ்ஸ் எங்கேயுமே ஒரு ஹம்ப் இல்லை, ஒரு குழி இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. சரின்னு நான் என்ன சேலஞ்ச் பண்ணேன்னா, டுவர்ட்ஸ் நம்ம சாலக்குடி போகிற இந்த ரோடு, இந்த NH எங்கே முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ஒயிட் பார் இருக்குல்ல, அந்த க்ராஸ் பண்ணக்கூடாது, பட் டுவர்ட்ஸ் நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். அந்த லேனை விட்டு போகக்கூடாதுன்னு நான் ஒரு சேலஞ்ச் எனக்குள்ளே நான் வச்சேன். ஆனால் நான் எங்கேயுமே அந்த லேனை நான் க்ராஸ் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது வெறும் வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்க, ஒன்லி பை ரைடிங் தான் அது உங்களுக்கு அது புரியும். இது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பீட் மேட்டர் இல்லைங்க, அந்த ரைடிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். அவ்வளோதான் கைஸ், நம்ம கொச்சி ரீச் ஆயாச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டினா செராய் பீச். நம்ம எப்படியோ ஒரு ஈவினிங் 6க்குள்ளேயே வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக க்ளவுட்ஸாக இருக்குது. பார்ப்போம், பார்க்க முடியுமான்னு, என்னதுன்னா சன்செட் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பல சர்ப்ரைஸ் நடந்துச்சு இதுக்கப்புறமா பீச்சில் அந்த சன்செட்டில். ஸோ அது எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் எபிசோடாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ until then, thank you for watching guys. See you until next video. Bye-bye. Wrapping. அப்படியே கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டிட்டு போயிருங்க.